வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஒரே கட்டமாகவும் மேற்குவங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளிலும் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 27 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஒரே கட்டமாக 234 தொகுதிகளிலும் மேற்குவங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளிலும் வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இந்த தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை நேற்று நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். நாளை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இதனிடையே கேரளம், அசாம் மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்லும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அசாமில் 126 தொகுதிகளிலும், கேரளத்தில் 140 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடலூர் மற்றும் சீர்காழியில் திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். இயற்கை சீற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படும் கடலூர் மாவட்டத்திற்கு திமுக அரசு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக அவர் கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தால் தமது அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நேற்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமது ஆட்சியின்போது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அண்டை மாநிலங்களிலிருந்து குறைந்த விலையில் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மக்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறினார். மேலும் இந்த ஆட்சியில் தமிழக காவல்துறை மாநிலத்தில் குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தின் கீழ் அவினாசி பகுதி முழுமைக்கும் தண்ணீர் சென்று சேர்வது உறுதி செய்யப்படும் என்று பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவினாசி தொகுதியில் போட்டியிடும் அவர் வடுகப்பாளையம், பிச்சாண்டம்பாளையம், காரைக்குட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தால் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்தார். தமிழகத்தில் திமுக சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்று பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மகளிர், மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான திட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக கூறினார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டையில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அஇஅதிமுகவும் திமுகவும் போட்டி கொண்டு இலவச அறிவிப்புகளை வெளியிடுவதாக குறை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம். நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம். நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் எனவும் அச்சமில்லாமல் அனைவரும் வாக்களிக்கலாம் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் பங்கு பெற்ற கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கு பெற்று வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் துவங்கிய இப்பேரணி காதர்பேட்டை, கோணாமேடு, பெருமாள்பேட்டை, நேதாஜி நகர், நியூ டவுன் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் பேருந்து நிலையத்தை அடைந்தனர். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி 3 நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். தமது இந்த பயணத்தின்போது அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகளுடன் வர்த்தகம், பாதுகாப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய உலகளாவிய மற்றும் பிராந்திய அளவிலான முன்னேற்றங்கள் குறித்தும் திரு விக்ரம் மிஸ்ரி ஆலோசனை நடத்த இருப்பதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையே தற்போதைய நல்லுறவுகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்பாக திரு விக்ரம் மிஸ்ரியின் இந்த பயணம் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் வடக்கு கடலோர மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம் முதல் மன்னார் வளைகுடா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதன் காரணமாக நாளை வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிராக 2 வார சண்டை நிறுத்தத்திற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒப்புக் கொண்டுள்ளது. சர்வதேச சட்டங்களை மீறி ஈரானில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அமெரிக்கா நடத்தும் எந்தவொரு தாக்குதலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போப் 14ஆம் லியோ தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வலியுறுத்தும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யாவும் சீனாவும் தங்களின் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்துள்ளன. ஈரானில் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்தியர்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியேறுவதை தவிர்க்குமாறு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் டிகால், கூனி, நல்லா பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குச்சாவடி முகவர்களின் இருக்கை தொடர்பாக எந்தவொரு புதிய விதிமுறைகளும் வெளியிடப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 5 இடங்களில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பிரவீன்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அதிநவீன மின்னணு விளம்பர வாகனத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேர்தல் அலுவலர் திரு பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார அரசியல் விளம்பரங்களுக்கு ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று உரிய ஆவணங்களின்றி வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட 59,41,550 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 27 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மழை காரணமாக ஆட்டம் 11 ஓவர்களாக குறைக்கப்பட்டதை அடுத்து முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 11 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஆசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லலித் வெள்ளிப் பதக்கம் வென்றார். கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெறும் இந்த போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இவர் உஸ்பெகிஸ்தானின் இக்திகார் போட்ரியோவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து வெள்ளிப் பதக்கத்தை பெற்றார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதிப் போட்டியில் இவர் சீனாவின் ஜெகாங் வாங்கை 7-2 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் முன்னாள் சாம்பியன் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஒரே கட்டமாகவும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளிலும் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 27 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.